குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு டேயை பழைய சாதத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். பழைய சாதம், முட்டை, தயிர், இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி ஸ்குவாட் டே. என்னென்ன போட போகிறோம்னா லெக் டே ஆக்சுவலி, ஹாம்ஸ்ட்ரிங்கு, க்ளூட்டு, அப்புறம் காசு மசில். இதான் என் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் பேசுகிறேன்னா, அதனால் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நான் பேசுகிறேன். இந்த 90 days ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், 3 months ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், 6 months ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு அதில் ஃபாலோ ஆகாதீங்க. ஜிம்முன்ற லைஃப் ஸ்டைலில் அப்படியே நம்ம கூடயே பழகணும். டெய்லி இருந்துச்சா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1 hour 2 hour ஒர்க் அவுட் பண்ணணும். அதை விட்டுட்டு 90 நாளில் நான் இதாகிறேன் அதாகிறேன்னு போட்டு ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டயட்டு பிடிப்பீங்க. அப்புறம் அதே நேரத்தில் ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணுவீங்க. ஜாயின் ஆனாலும் டயட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மென்டலியும் டிஸ்டர்ப் ஆவீங்க, ஃபிசிக்கலியும் டிஸ்டர்ப் ஆவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 month நீங்கள் என்ன யூஸ்வலாக சாப்பிடுவீங்களோ அதில் ஆயில் மட்டும் கட் பண்ணிவிட்டு, ஆயில் சுகர் மட்டும் கட் பண்ணிட்டு யூஸ்வலாக சாப்பிட்றது அப்படியே வச்சுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ தான் மென்டல் ரீதியாக ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க, ஃபிசிக்கல் ரீதியாக ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க அதுக்கப்புறம் நீங்களே இன்வால்வ் ஆகி ஓகே அடுத்த ஸ்டெப் இதை கட் பண்ணோம்னா நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாடியில் வரும் அப்படின்னு புஷ் ஆன் பண்ணுங்கள். அதோட டே 1லேயே எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன். ஸ்டார்வ் பண்ணக்கூடாது. டயட்டுன்றது ஸ்டார்வ் பண்ணாமல் இருக்கிறது தான். அதை விட்டு ஸ்டார்விங்கில் போனோம்னா டயட்டே கிடையாது. வெயிட் லாஸ்க்கு எய்ம் பண்ணுறது பதிலாக ஃபேட் லாஸ் எய்ம் பண்ணுங்கள்.